ஹலோ, குட் டே. நம்ம இப்போ தேவர் சகாயம் பிள்ளை மவுண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் இங்கே ஆல்ரெடி 2 வாட்டி போயிட்டோம். இருந்தாலும் அங்கே போய் என்ன ப்ரேயர் பண்ணாலுமே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் இந்த வாட்டியுமே அங்கே போனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக மவுண்ட் மேலே ஏறி திருப்பியும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் நிறைய இடத்த பார்க்க முடியல. இந்த வாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருந்தது. இந்த இடத்துல தான் தேவ சகாய பிள்ளையை சுட்டு போட்டிருந்ததா சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி போகும்போது இந்த மாதிரி டிரெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே போனோம். டியர் ராக்குன்னு போட்டிருந்தது. அந்த தேவ சகாய பிள்ளை இறந்த டைமில் வந்து இந்த ராக்லேருந்து கண்ணீர் வந்ததுன்னு போட்டாங்க. இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ஹோல்லேருந்து தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியாக மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. போன வாட்டி நான் இங்கே வரும்போது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ நான் ஏற முடியாமல் ஏறி வந்தேன். ஆனால் வந்து என்னோடய பையன் வந்து நல்லபடியாக பிறக்கணும்னு நினச்சேன். அதேமாதிரி நல்லபடியாக பிறந்தான். எங்கே போனாலும் எங்கள் அப்பா எனக்கு என்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வரைக்கும் அப்படி தான். முன்னாடி எனக்கு பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இப்போ என்னோடய 2 பசங்களுக்கும் சேர்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அங்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து நாகர்கோவிலில் இருக்க போத்தீஸ்க்கு ஷாப்பிங் போயாச்சு. அங்கே போனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா மியூனிக்கில் இருக்காங்க. அவங்க அங்கே வந்து எங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. மியூனிக்கில் இருக்கிறவங்களே இந்தியாவில் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க நாகர்கோவிலில் உள்ளவங்க. ஸோ நாகர்கோவிலில் வந்து எந்த ஹோட்டல் சூப்பராக இருக்கும்னு தேடி பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க. பிரபுங்கிற ஹோட்டல் தான் சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். போய் எல்லா வெரைட்டியும் வாங்கினோம். ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா, வீட் பரோட்டா, நூடுல்ஸ், நாட்டுக்கோழி, மட்டன், ஆம்லெட், சிக்கன் எல்லாம் வாங்கினோம். கொத்து பரோட்டா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப நிறைய சாப்பிட்டோம். ஆனால் வயிறுக்கு ஒன்றுமே பண்ணல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ பேர் நிறைய ஐட்டம் சாப்பிட்டோம். ஆனால் பில்லை அவங்க பே பண்ணவே விடலை. அவங்க ஊருக்கு வந்திருக்கோன்னு சொல்லி ஃபுல்லாக அவங்க தான் பே பண்ணாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் நாகர்கோவிலேருந்து திருப்பி ரிட்டன் தூத்துக்குடிக்கு வந்தாச்சு. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.